ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்றேன். என்ன பீடிக சொல்ல? பக்கத்து வீட்டுக்கார பரணி இல்ல, அவங்க வீட்டு சாமான் லாரியில போயிட்டு இருக்கு. விசாரிச்சேன், வீட்டை காலி பண்ணிட்டாராம். இவ்வளவு தூரம் பழகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டு இருப்பாரு. ஒரு ஆம்பளைக்கு இந்த அளவு கூட ரோஷம் இருக்காதா? ஹலோ அனு, இந்தாங்க, அவசியம் வரணும். என்ன இன்விடேஷன்? உங்களுக்கு கல்யாணமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்க வேற, எனக்கு ஏது கல்யாணம்? மிஸ்டர் பரணி வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்காக நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா வரணும். காயத்ரி, மிஸ்டர் பரணி எங்க தங்கியிருக்காரு தெரியுமா? ஓ தெரியுமே. நம்பர் 2 CIT காலனி, மயிலாப்பூர். என் வீடுதான். Ladies and gentlemen, காயத்ரி அவர்கள் கொடுத்த விருந்து ரொம்ப பிரமாதம். இந்த சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் இடம் இருந்திருந்தா இன்னும் ஒரு ஜாங்கிரி உள்ள தள்ளிருப்பேன். நான் 5 ஜாங்கிரி சாப்பிட்டேன். நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க? இடம் விருந்த பத்தியே பேசிட்டு இருக்காத, முக்கிய விருந்தாளிக பத்தி பேசு. மிஸ்டர் பரணி அமெரிக்கா போறார். அமெரிக்கா தானே? மிஸ்டர் பரணியோட புகழ் இந்த தரணி பூரா பரவ போகுது. பரணி தரணி எப்படி? எடா மேல மேல, எடா மேல பேசுன்னு சொன்னது. ஏண்டா? அவ்வளவுதானே மனப்பாடம் பண்ணி இருக்கேன். சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனா சொல்லிக்காம வெளிநாடு போக முடியாது. என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிஸ் காயத்ரி, உங்க ஏற்பாடுல ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. இந்த வீட்டுல அடுத்த ஃபங்க்ஷன் கல்யாணம் தான் நினைக்கிறேன். ஆமா, எங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். ஏன் உங்க கல்யாணம்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவகாசமா இருக்கிறது இல்ல. தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சா சொன்னாலே ஒத்துக்குவீங்க. அந்த தகுந்த மாப்பிள்ளை நிச்சயமா நீங்க இல்ல. அதுவே பிரணியா இருந்து. மிஸ்டர் ராமநாதன், why don't you take a cool drink? No thanks. அது எப்படி சார்? நீங்க நடக்க முடியாத விஷயங்களாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடந்தான். இப்ப நடக்க போறது லான்ல ஒரு கலை நிகழ்ச்சி. வாங்க சார் போலாம்.